ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு கப் அவலை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் பணியாரம் செய்ய போறேங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பணியாரம் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அவலை சேர்த்துக்கலாம். இப்போ இது 1க்கு 2 வாட்டி கழுவி சுத்தமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழுவி எடுத்ததும் ஒரு கப் அவலுக்கு ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்து கூடவே ஒரு கப் வெல்லத்தை சேர்த்து 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து 4 ஏலக்காவை சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஒரு சின்ன வாழைப்பழத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கப் அவலுக்கு ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். அடுத்து பொடியா கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை சேர்த்து 1/4 டீஸ்பூன் சமையல் சோடாவை சேர்த்து இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி நம்ம மாவுல சேர்த்துக்கலாம். அப்பதான் பணியாரம் செய்யும் போது நல்லா புசு புசுன்னு உப்பி வருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சு நம்ம பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குழி பனியுடைய பேனை வச்சு பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பேட்டரை இந்த மாதிரி குழியில ஃபில் பண்ணிக்கலாம். எல்லா குழியிலும் ஃபில் பண்ணதும் இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்ல வேகட்டுங்க. இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, பர்ஃபெக்டான அவல் ஸ்வீட் பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. உங்க வீட்ல ஒரு கப் அவலை வச்சு இந்த மாதிரி டேஸ்டா பணியாரமா செஞ்சு பாருங்க. இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி வீட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.